4 இலக்கணம் பொது அப்படிங்கிறதுல தான் பார்க்க போகிறோம். இருதிணை இருதிணைனா என்ன? ஆறறிவுடை மக்களை உயர்திணை என்றும், ஆறறிவுடை மக்களை உயர்திணை என்றும், மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அற்றிணை என்றும் வழங்குவர். இருதிணை அப்படின்னா உயர்திணை, அற்றிணை. ஐம்பால், பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் பகுப்பு அப்படிங்கிறது 5 வகைப்படும். இப்போ உயர்திணையில் இது 3, அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்ற 3 பிரிவுகளை உடையது. அற்றிணையில் ஒன்றன்பால், பலவின்பால் என்ற 2 பிரிவுகளை உடையது. உயர்திணைக்குரிய பால் பாகுபாடு அப்படின்னா வீரன், அண்ணன், மருதன் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்பால். மகள், கண்ணகி, தலைவி பெண்பால். மக்கள், பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிறத பலர்பால் என்றும் குறிக்கப்படுது. அற்றிணைக்குரிய பால் பகுப்பு அற்றிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால், அற்றிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். மூவிடம் நம்ம பார்க்க போகிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை என 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என 3 வகைப்படும். தன்மை பெயர்கள் அப்படின்னா நான், யான், நாம், யாம். நான் வந்தேன், யான், நான் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் தன்மை பெயர்கள். வந்தேன், வந்தோம். நான், யான், நாம், யாம். வந்தேன், வந்தோம் அப்படிங்கிறது தன்மை வினை. தன்மை பெயர்கள். இது தன்மை வினைனா வந்தேன், வந்தோம். நான், யான், நாம், யாம் அப்படிங்கிறது தன்மை. முன்னிலை அப்படின்னா நீ, நீர், நீவீர், நீங்கள், அதாவது முன்னாடி இருக்கிறவங்கள. தன்மை அப்படிங்கிறதா தன்னை குறிப்பது. முன்னிலை அப்படிங்கும்போது முன்னாடி இருக்கிற செய்தியை சொல்வது, முன்னாடி இருக்கிறவங்கள குறிப்பது. இதெல்லாம் முன்ன நடந்துகிட்டு இருக்கிறத இதை சொல்கிறது எல்லாம் முன்னிலை. படர்க்கை அப்படிங்கிறது அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினை அப்படின்னா வந்தான், சென்றார், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறத அவளுக்கு அதை சொல்கிறது தான். அவன் வந்தான், அவன் சென்றான், அவன் படித்தான், அவங்க பேசினாங்க, அது பறந்தது, அது பறந்தன அப்படியெல்லாம் சொல்கிறது படர்க்கை வினை. அப்போ மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்னா நான், யான், நாம், யாம் அப்படிங்கிறது. முன்னிலை அப்படின்னா நீ, நீர், நீவீர், நீங்கள், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு. படர்க்கை அப்படிங்கும்போது அவன், அவள், அவர், அது, அவை. அவன் வந்தான், அவள் சென்றாள், அவன் படித்தன, அவர்கள் படித்தனர், அவர்கள் பேசினார்கள், அது பறந்தது, அவை பறந்தன. இதெல்லாம் படர்க்கைக்குரிய எடுத்துக்காட்டு. வலு, வளாநிலை, வலு அமைதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வலு அப்படின்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும். மொத்தம் 7. இந்த 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும். இரு திணை, அதாவது திணைனா என்ன? உயர்திணை, அற்றிணை. பால் அப்படிங்கிறது தெரியும். கண்ணகி உண்டான் அப்படிங்கிறதுல இது வலுவா வளாநிலையா அப்படின்னா கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது வலு. ஏன்னா வளாநிலையில் அது கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும். சரியா? அப்போ வலு இந்த மாதிரி 7 தொடர்கள் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு எனப்படுமா? அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும். இப்போ வலு அப்படிங்கிறதையும் வளாநிலை அப்படிங்கிறதையும் திணைக்குரிய வலுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலியன் வந்தது. திணைக்குரிய வலுவில் செலியன் வந்தது. செலியன் அப்படிங்கிறவன் அது வந்தது அப்படிங்கிற அற்றிணையில் முடியுது. அப்போ அது எப்படி முடியணும்? வளாநிலையில் வரணும்னா செலியன் வந்தான் அப்படின்னு வரணும். கண்ணகி உண்டான், இது வளாநிலையில் வரணும்னா கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும். நீ வந்தேன், இது வலுவா வலு இல்லையா? அப்போ நீ வந்தேன் அப்படிங்கிறது வலு, இது தவறு. நீ வந்தாய் அப்படின்னு தானே வரணும், முன்னிலையில் தானே வரணும், இது தவறாக வருது. நேற்று வருவேன் வருவான் அப்படிங்கிறது
தவறு. நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ நேற்று வருவான் அப்படிங்கிறது வலு, நேற்று வந்தான் அப்படிங்கிறது வளாநிலை. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் அது வலு வளாநிலையா அப்படின்னு கொஸ்டின் வரும். அப்போ ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேள்வி கேட்கும்போது, வினாவில் கேட்கும்போது அங்கே ஒரு விரலை காட்டி எப்படி கேட்டால் கொஸ்டின் கரெக்டாக வரும்? 2 விரலை காட்டி சிறியதா, எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் தானே தவறு இல்லாமல் இருக்கும். அப்போ கொஸ்டின் இங்கே தவறு. இது வலு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் அது வலுநிலை எனப்படும். அப்போ வளாநிலைக்கு 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால்தான் அது சரி. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது, கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் வலு. விடை வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் என்று விடையளித்தல் வளாநிலை. இது வளாநிலை. மரபு அப்படின்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னை தோட்டம் என்று கூறுதல், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோப்பு என்று கூறுதல் வளாநிலை. இதே தென்னம் தோட்டம் அப்படின்னு சொன்னால் அது மரபு வலு, தென்னம் தோப்பு அப்படின்னு கரெக்டாக சொன்னால் அது வளாநிலை. அடுத்து வலு. வலுனா எப்படி வரும், வளாநிலைனா எப்படி வரும்னு பார்த்துட்டோம். வலு அப்படிங்கிறது திணை, பால், இடம், காலம், வினாவிடை, மரபு அப்படிங்கிற 7 இடங்கள்லையும் வரும். 7 தொடர்களிலும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும்னு நம்ம மேலே பார்த்தோமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும். அது தவறாகவே இருந்தாலும் ஓப்பின் காரணமாக ஏதாவது ஒரு காரணம் கருதி அங்கே அது பிழை இல்லை அப்படின்னு இலக்கண ஆசிரியர்களாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டா அது வலுவமைதி ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை வலுவமைதி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். எதனால்? இங்கே உவப்பின் காரணமாக, அதாவது அன்பின் காரணமாக அற்றிணையை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. நம்ம பசு மாட்டெல்லாம் அம்மா மாதிரின்னு சொல்லுவோமா, அப்போ பசு அற்றிணைய அம்மாங்கிற உயர்திணையோட கூறுவதனால இது திணை வலுவமைதி ஆகும். பால் வலுவமைதி. வாடா ராஜா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. மகளை பார்த்து வாடா ராஜா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து, பெண் குழந்தைக்கு ஆண்கள் ட்ரெஸ்ஸையும் ஆண் குழந்தைக்கு பெண்கள் மாதிரி ட்ரெஸ்ஸையும் போட்டு அப்படியே செல்லமாக நம்ம இவங்கள மாதிரி பார்ப்போம்ல, அது பால் வலுவமைதி. வாடா ராஜா வாடா கண்ணான்னு உவப்பின், அதாவது அன்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. இது பால் வலுவமைதி. இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது. மாறன் அப்படின்னு அவனை பற்றி தான் அவன் சொல்கிறான். அப்போ அது தன்மை. இடத்தை பொறுத்த வரைக்கும் அது தன்மை. ஆனால் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு அவன் படர்க்கை இடத்தில் சொன்னதுனால இட வலுவமைதி ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால வலுவமைதி. அடுத்து கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவது இல்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை, அவரோட வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. இங்கே குயில் கத்துதா? இல்லையே, குயில் கூவும். ஆனால் பாரதி கத்தும் குயிலோசைன்னு இருக்காரு. அப்போ கத்தும் என்பது மரபு வலு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது என்ன வலு? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் என்பது கால வலுவமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர். இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர். இந்த வலுவமைதிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். இது இட வலுவமைதி. சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் அப்படிங்கிறதும் இதுக்கு பேர் இருங்க வரேன்.